அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தையான எஸ்ஐ சரவணனிடம் தனித்தனியாக சிபிசிஐடி விசாரணை கோரி 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். மென்பொருள் பொறியாளர் அனைவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். திருநெல்வேலியில் கடந்த 27ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட நிலையில இது தொடர்பாக அவர் காதலித்ததாக கூறப்படக்கூடிய பெண்ணினுடைய சகோதரன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தான். அவன் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்திருக்கிறது. தொடர்ந்து அவருடைய தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டார். இருவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி காவல் கேட்டு 2 நாட்கள் காவல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதல் அந்த காவல் துவங்கி நாளை மாலை வரை இந்த காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பெருமாள்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் முதல் மாடியில் அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை அதிகாரியா இருக்கக்கூடிய ராஜ்குமார் நவரோஜ் மட்டுமல்லாது மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டிஎஸ்பி அருணாச்சலம், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடியினுடைய காவல் ஆய்வாளர் உலகராணி, நாகர்கோயிலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வதி, மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சாகுல் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தனித்தனியாக இருவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயார் செய்யப்பட்டு இருவரிடமும் தனித்தனியாக அந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. பிறகாக குறுக்கு விசாரணை செய்யவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அவர் தந்தையும் மகனும் அதில் அளிக்கக்கூடிய பதில்கள் ஒரே மாதிரி இருக்கிறதா, வேறு மாதிரி இருக்கிறதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. நாளை மாலை வரை இந்த விசாரணை நடைபெறக்கூடிய நிலையில இன்று இரவுல நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கும் அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்காக வாய்ப்பும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.